நம்ம பிளான் சக்சஸ். குளுகுலுன்னு இருக்குல்ல, ஏம்பா நடத்தி கூட்டு போயினே இருக்கிறிய, உட்கார இடம் கொடுக்க மாட்டியா? வாங்க சார், இங்க உட்காருங்க. இங்கயா? ஏன்பா ரொனால்டோ, கேம்ப் ஃபயர்னு சொன்ன, ஆனா ஃபயரே காணோம். அந்த ஃபேமிலி வந்துட்டோம் சார். என்ன வம்பா போச்சு? எங்க போனாலும் இவங்களும் வராங்க. இவங்களோட தான் கேம்ப் ஃபயர் பண்ணணுமா? ஹலோ, நானும் அதான் கேக்குறேன். ஏன்பா மெஸ்ஸி சார், எங்களுக்கு இவங்க கூட சேர்ந்து கேம்ப் ஃபயர் பண்ண விருப்பம் இல்ல, ஓகேவா? ரொனால்டோ, அவங்கள போஸ்ட் இல்ல, ஏங்க நாங்களே கேம்ப் ஃபயர் கொண்டாடிக்கிறோம். அதுவும் முக்கியமா இந்த கழுத்துல ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். என்னையா சொல்ற? அவன் இந்த கேம்ப் ஃபயர்ல இருந்தானா நான் கலந்துக்க மாட்டேன், நான் போறேன். அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். இந்த ஆள் இங்க இருந்தானா நான் அப்படியே கேம்ப் ஃபயர்ல விழுந்து சூசைட் பண்ணிட்டேன். சூப்பர், பண்ணிடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நாங்களும் உங்க கூட கேம்ப் ஃபயர் வரோம். அடடா அடடா, சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், சூப்பர், அருமையான மனைவி. யூ ஆர் a great lady sister. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. வெல்கம். வெண்ணிலா, இங்க பாருமா, என்ன அடி உத என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அதுக்காக என் எதிரியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன கேவலப்படுத்தாதம்மா. சார், எதுக்கு சார் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கேம்ப் ஃபயர்ங்கிறது ரெசார்ட்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒன்னா கலந்துக்கிறதா சார். ரெண்டு ஃபேமிலியும் இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்க ரெண்டு ஃபேமிலியை மட்டும் கேம்ப் ஃபயருக்கு கூட்டிட்டு வந்தோம். கேம்ப் ஃபயர்ல கலந்துக்கணும்னு வந்துட்டு எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? அவங்களுக்கு விருப்பப்பட்டா கலந்துக்கட்டும், இல்லனா போகட்டும், அது அவங்க இஷ்டம். நாம இந்த கேம்ப் ஃபயர்ல கலந்துக்கலாம். இதெல்லாம் கூட செய்யலனா அப்ப எதுக்கு ஏற்காடு வரைக்கும் வரணும்? யார் முகத்துல முடிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு. மகா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க, ரூமுக்கு போலாம். வா வெண்ணிலா, நாமளும் ரூமுக்கு கொன்றுவோம் உன்னை பாத்துக்கோ. இங்க பாருங்களேன், நம்ம எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஏற்காடுக்கு வந்திருக்கோம். நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு எந்த சந்தோஷமே கிடைக்காது. திரும்பி போகும்போது மன வருத்தத்தோட தான் போவோம். அதனால நம்ம கைடு என்ன சொல்றாரோ அதுபடியே பண்ணலாங்க. மகிழினி, எனக்கும் இந்த கேம்ப் ஃபயர்ல விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் விளையாடலாம். ஓகே, உங்க விருப்பத்துக்கு கிடைக்க எனக்கு ஒண்ணும் இல்ல. தாராளமா நீங்க கலந்துக்கோங்க. இங்க பாருங்க, எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே வந்திருப்பீங்க. உங்க சந்தோஷம் எங்களால ஒண்ணும் கெட வேண்டாம். அப்பாடா, ரெண்டு ஃபேமிலி ராசி ஆயிட்டாங்க. அப்போ ஃபயர் பண்ணுவோமா? ஓகே. என் கண்ணு முன்னாடியே மதி பாம்பு வெடிச்சு சாகணும். அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இந்த ஊரை விட்டு கிளம்பணும். மகா, இன்னையோட உன் ஆட்டம் முடிய போகுதுரி. இந்த குளிர்ல ஃபயர் பக்கத்துல இருந்தா அப்படியே கதகதப்பா இருக்கும்ல. இல்ல, நான் ஃபயர்னு சொன்னது உன்னதாமா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெயி, அப்புறம் கண்டிப்பா உன்னை நெருப்புல புடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஐயோ, நான் இந்த நெருப்புல விழலாம் அப்படின்னு பார்த்தேன், நீ அந்த நெருப்புல தள்ளி விடுறியேமா. உனக்கே இது நியாயமா இருக்கா? சில ஜென்மங்கள் பொண்டாட்டி காலிலேயே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் கேட்காமலே எனக்கு தேவையான எல்லாத்தையும் என் பொண்டாட்டி சீதா செஞ்சு கொடுப்பேன். ஐயோ, கொடுமை பண்றானே. எல்லாம் என் நேரம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இப்படி மௌன விரதம் இருக்குவா ஏற்காடு வந்திருக்கிறோம்.
என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? நாம தான் ஆரம்பிச்சு வைக்கணும் போல இருக்கு. வெட்டிடுவேன் பாத்துக்க. சும்மா சரி, நீங்க என்ன அரேஞ்ச் மேரேஜா? நோ 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 நோ. எனக்கெல்லாம் எவன் போட்டு கொடுப்பான்? நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்படி வெக்கமே இல்லாம வெக்கப்படுற? உங்க 2 பேரை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏங்க அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு? கொஞ்சம் பேசாம இருங்க. எதையாவது கேட்டு பிரச்சனையை வளர்க்காதீங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்லடி, சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன்டி. 4 பேர் நம்மள பார்த்து இப்படி கேட்கற அளவுக்கு பண்ணிட்டே வெண்ணிலா. உன்னால வாய மூட முடியுமா முடியாதா? என்ன மகிழினி, நீ தானே ஏற்காடு கூட்டு வந்த? இப்படி அமைதியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருப்போம்னு வந்தேன். நீ தானே ஆரம்பிச்சு வைக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறோம். கொஞ்சம் சூடு ஏறட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கப்புள்ஸும் கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். நாங்க போடுற பாட்டுக்கு கால் தரையில நிக்கவே கூடாது. எல்லாரும் கண்ணா பின்னான்னு ஆடணும். முதல் கப்பல்ஸ் யாரு? கமான். எப்பவும் அட்டாக் நம்மளோட தான் இருக்கணும். வா வெண்ணிலா வா. ஏய் கொன்னுடுவோம் உன்னை. சிப்ப. இந்த காலத்துல பொண்ணுங்க சமைக்க தெரியலனா கூட பரவாயில்லமா, ஆனா ஆட தெரியாம இருக்கவே கூடாது. புரியுதா? இது ரியல் வாழ்க்கை இல்ல, ரீல்ஸ் வாழ்க்கை. உனக்கு ஆட தெரியலன்னு எல்லாரும் கேவலமா நினைச்சிருவாங்க. வாமா.